நம்ம எல்லாருக்கும் வர கனவுல நிறைய மர்மங்கள் இருக்கு. அந்த மாதிரி எனக்கு வந்த ஒரு கனவை பத்தி உங்ககிட்ட இப்ப நான் சொல்றேன். எல்லாரோட வாழ்க்கையிலயும் ரகசியங்கள் கண்டிப்பா இருக்கும். என் வாழ்க்கையோட ரகசியம் என்னன்னு தெரியுமா? என் கனவுல வர ஒருத்தரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க யாரு? இந்த தடவை உங்களை கண்டிப்பா பாத்தி தீருவேன். இன்னைக்கும் பார்க்கல. இவ்வளவு பக்கத்துல இருந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிருந்தா அவரோட முகத்தை கண்டிப்பா நான் பார்த்திருப்பேன். கடவுளே, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் தெரியுமா? என்னைக்காவது அவரோட முகத்தை எனக்கு காட்டுங்க. நீ இப்ப சீக்கிரம் வரலனா வறுத்த கோழி எல்லாத்தையும் அண்ணனுக்கு கொடுத்துருவேன். வறுத்த கறியா? எழுந்தியா இல்லையா? நான் எழுந்துட்டேமா, இதோ வந்துடுறேன். எங்க அம்மா எனக்காக புது துணி வாங்கி வச்சிருக்காங்க. என் பேரு ஈங்நான். என்னோட மொத்த வாழ்க்கையில எனக்கு இருக்கிறது 3 ஆசைதான். முதல் ஆசை தினமும் வறுத்த கறியை சாப்பிடணும். 2வது ஆசை அந்த ஈங்ஷி என்னோட வறுத்த கறியை சாப்பிடவே கூடாது. 3வது ஆசை என் கனவுல வர இளவரசரை நான் பார்க்கணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு தெரியாத ஒரு காட்டு பண்ணி என்ன பயங்கரமா கடிச்சிருச்சுன்னு அம்மா சொன்னாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, கொஞ்ச நாள் காய்ச்சல் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா கண் முழிக்கும் போது நான் யாருன்னு எனக்கே தெரியல. ஆனா எனக்கு அத பத்தி கவலை இல்ல. பழைய நினைவுகள் இல்லைன்னாலும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். போய் உன்னோட அண்ணனை எழுப்ப. அந்த காட்டு மிராண்டி மட்டும் என் வாழ்க்கையில இல்லன்னு வைங்க, நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். காலங்காத்தால யாரு கூவிக்கிட்டு இருக்கா? இங்நான், உன்னோட பிறந்த நாள் பரிசு உனக்கு வேணாமா? என்னையே நீ ஏமாத்த பாக்குற? என்னால நம்பவே முடியல. நீ என்கிட்ட இவ்ளோ பணிவா பிறந்த நாள் பரிசு வேணுமான்னு கேக்குற? நல்லா இருக்கா? இது நீ எதிர்பார்க்கல. சுடு தண்ணி நல்லா இருந்ததா? உன் முகம் எப்படி அடிச்சு பாரு. கோமாளி. என்ன சொன்ன? போன ஜென்மத்துல கடவுளுக்கு நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் நீ எனக்கு அண்ணனா வந்து பிறந்திருக்க. நான் தான் பாவம் பண்ணிட்டேன், அதனாலதான் உன்னை எனக்கு தங்கச்சியா கொடுத்திருக்காரு. நீ பேசாம வேற யாருக்காவது தங்கச்சியா பிறந்திருக்கலாம்ல. நீ இப்ப என்ன சொன்ன? சண்டை போட்டது போதும். நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட அடங்க மாட்டீங்களா? சண்டை போட்டதுல போதும். முதல்ல நாசம் பண்ணிருக்கிற இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க. இங்க பாரு, இவனையும் உன் பிறந்த நாளுக்கு சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு வா. கண்டிப்பா. கேட்டுச்சா? சும்மா இரு. நல்லா கேட்டுச்சு. சீக்கிரம் 2 பேரும் வேலையை முடிச்சிட்டு திரும்பி வரணும். சீக்கிரமா வந்துடுறோமா? அங்க எதுவும் சாப்பிட கூடாது. ஓய், இப்ப எதுக்கு என்ன உதச்ச? அப்படி போகணும். சரி சரி இரு, விட்டுட்டு ஓடாத.
இதுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்க அழகான குட்டி கிராமம். இது சூஷனுக்கு கீழே இருக்கு. இங்கதான் நிறைய மாமனிதர்கள் பிறந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் சூஷன்ல பசங்களை சேர்க்க வரும்போது இங்க நிறைய பேர் வருவாங்க. ஆனா 3 வருஷமா யாருமே வரல. அப்புறம் எங்களோட பிசினஸும் அதனால இங்க இருக்கவங்க எல்லாம் புதுசா கொடை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இவனை பத்தியும் உங்களுக்கு சொல்லணும். இவன் வாழ்க்கையோட லட்சியமே சூஷன்ல சேர்றதுதான். ஆனா இவன் 3 தேர்வு எழுதியும் அவனால சேர முடியல. மறுபடியும் அந்த தேர்வை எழுதுறதுக்காக எங்க சின்ன கிராமத்திலயே இருக்கான். நாங்க வந்துட்டோம். ஹிங்சி அது இனியா உனக்குதான். இவன் தான் ராத்திரில இவன் தான் வீட்டை பாத்துப்பான். இவன் அப்பா இறந்ததும் இவனோட அம்மா இவன் தங்கச்சிய கூட்டிட்டு போயிட்டாங்க. இவன் அம்மாக்கு இவனை பிடிக்கலன்னு சில பேர் சொல்லுவாங்க. என்ன கேட்டா அவன் உண்மையா இருக்கான், அவ்வளவுதான். அவன் உண்மையா இருக்கிறதுனால என் அண்ணாவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஹிங்சி இனியா ரொம்ப நன்றி. ஏய், உன்னோட கொடைய மறந்துட்டேன். ஆஹா, நானா? அப்புறம் இவர்தான் எங்களோட அங்கிள். இவர் சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. அதுவும் என் அண்ணனை பார்த்தா சிரிக்கவே மாட்டாரு. இந்த கிராமத்திலேயே என் கூட நல்லா பழகுற இன்னொரு ஆள் இருக்கான். இதுதான் அவனோட வீடு. ஆனா இந்நேரத்துக்கு அவங்க அப்பாவோட அவன் சூதாட போயிருப்பான். என்ன வேடிக்கை பாக்குறீங்க? எல்லா சூதாட்டத்திலையும் தோத்துட்டு இருக்கிற அந்த ஆள் எங்க இருக்கான்னு காட்டுங்க. சரி சரி சரி, வாங்க வாங்க, இந்த ஆட்டத்தை பாக்கலாம். ஏய், இத பாரு, நல்லா கேட்டுக்கோ. நான் ஒண்ணு ஏமாளி கிடையாது. உங்கள யாராவது பொய் சொல்றீங்களா? பொய்யலாம் இல்ல, அவன் தான் தோத்துக்கிட்டே இருக்கான். ஆமா ஆமா, நீங்க ஊருக்கு புதுசு இல்ல, அதனாலதான் உங்களுக்கு தெரியல. அவன் கூட சூதாடினா எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. அவன் எங்க எல்லாரையும் ஜெயிக்க வைக்கிற கடவுள். ஏய், எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றல்ல. பானைக்குள்ள யாராவது இருக்கீங்களா? என்ன மன்னிச்சிருங்க ஜிங்ஜியாங்க, நான் என்ன குடிச்சேன்னு தெரியல. இப்படி படுத்து கிடக்குறேன். சரி, எதுக்கு எழுப்புனீங்க? ஏய், முதல்ல எழுந்துரு, என் கூட வா, என் கூட வந்து விளையாடு. எது? யாரு கூட விளையாடணும்? விளையாடணுமா? யாரு கூட விளையாடணும்? என் கூட வா. பந்தயம் என்ன? பந்தயம் தானே, அதோ அங்க இருக்கு. என்ன சொல்றான்? நீங்க ஆரம்பிங்க.
என்ன என்ன இன்னும் ஒரு வாட்டி விளையாடலாம். இந்த வாட்டி ஜெயிக்கிறவங்களுக்கு தான் மொத்த பணமும். உங்ககிட்ட எதுவும் இல்ல, இந்தாங்க வச்சுக்கோங்க. வட்டி எல்லாம் வேணாம். ஏய், அவன் தோத்து போவான்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன ஜெயிக்கிறான்? இல்ல அவனுக்கு இப்பதான் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தோத்துருவான். இந்த ஒரு தடவை ஜெயிச்சிட்டான், போனா போது விட்டுருங்க. அடுத்த தடவை கண்டிப்பா அவன் தோத்துருவான். அப்படியா? ஆமா, நீங்க ஜெயிப்பீங்க 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 நீங்க தான் ஜெயிப்பீங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க. எடுங்க எடுங்க எடுங்க, என்ன வந்திருக்கு பார்க்கலாம். எடுங்க சீக்கிரம் பார்க்கலாம். என்ன வந்திருக்கு? என்னாச்சு? என்ன வந்திருக்கு தெரியுமா? அது 5. அப்போ உங்களை தோக்கடிக்க நான் 3 6 போடணுமா? அதேதான். சரி, பார்க்கலாம். இப்படி ஆயிடுச்சு. இந்த தடவை அவன் கண்டிப்பா ஜெயிக்க போறதில்ல. தள்ளுங்க. சீக்கிரமா எந்திரிங்கப்பா, இல்லனா அந்த பார்ட்டிக்கு நம்ம போக முடியாது. அப்பாவோட பேரை இப்படி கெடுத்துட்டிய மகனே. எனக்கு உதவி பண்ணு. முக்கியமான வேலையை வச்சுட்டு இங்க என்ன பண்ற? என்ன பண்றா? எனக்கு முயல் பயம். கென், தா, ஜி, பிரிஞ்சு ஓடுங்க. ஆனா என்னோட முயல் உள்ள இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரணும். அப்பா இருக்கிற அவசரத்துக்கு உனக்கு முயல் முக்கியமா போச்சா? தாடி, நீ எங்க போனாலும் நான் உன்னை நிச்சயமா விட மாட்டேன். எனக்கு பசிக்குது. நான் இப்ப சாப்பிட போறேன். முடிஞ்சா எங்கிட்ட இருந்து வாங்க, அப்புறம் நீ சாப்பிடு. இரு, எனக்கு பசிக்குது. ஏய், நகர, 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 நகர. ஐயோப்பா, உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. அச்சோ, நான் நடிப்பு. இது போன வாட்டி பைத்தியமா நடிச்ச. இப்ப அடுத்த நாடகமா? இந்த துணி வழியா நீங்க நல்லாவே தெரியுறீங்க. 2 பேரும் இங்க இருந்து போங்க 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 போங்க. நீ சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, அங்கே நான் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். என்ன பண்றது? அவனை விடாதீங்க, போய் பிடிக்க போங்க. அவனை விடாதீங்க, அடிச்சு கொல்லுங்க. விடாதீங்க, விடாதீங்க. யாரு?
இது ஒண்ணு புதுசு இல்ல, விட்டு தள்ளுங்க. போய் சாப்பிடுங்க. வறுத்த கோழி. இந்த வறுத்த கோழியும் ரொட்டியும் நானே பண்ண. ஞான், உனக்கு சந்தோஷம் தானே? அம்மா, ஆனா இது ராத்திரி தானே சாப்பிடலான்னு முடிவு பண்ணோம். அது வந்து உங்க அண்ணனோட நான் வேட்டைக்கு போறேன். நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும். அதான் இப்ப நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, அப்புறம் என்ன? எல்லா வருஷமும் இதையே சொல்லுங்க. வேட்டைக்கு நாளைக்கு போனா என்ன? என்னோட பிறந்த நாள் அன்னைக்குமா போனோம்? நீ எங்க எனக்கு பரிசு வாங்கினேல்ல, அது கூட எனக்கு பரிசா? என்ன பரிசா? ஒருவேளை எனக்கு பிடிச்ச துணிகளை வாங்கிருக்கீங்களா? அதுவா? இனியா, இது உனக்குதான். இது என்னது? பார்த்தா தெரியல, கொடை. இது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இத நீ கையிலேயே எடுத்துட்டு போலாம். இங்க பாரு, நம்மளோட கிராமத்துல எல்லா இடத்துலயும் கிடைக்கிற பொருள்னா அது கொடை மட்டும்தான். அது இருக்கட்டும், நீயும் எனக்கு கொடைய பரிசா கொண்டு வரலையே. என்னோட கூட அவந்த மாதிரி இல்ல. இத பாரு, இத நான் கையிலேயே வரைஞ்சேன். எப்படி இருக்கு? நீதான் நல்லா இருக்கா? இது பாக்குறதுக்கு அப்படியே அவ்வளவு மாதிரியா இருக்குல்ல? எங்க பாரு, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. இது ரொம்ப அழகா இருக்கு. இது பரிசா கொடுத்ததுக்கு நன்றி. உன்னோட பரிசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருக்கிறதுலயே நீ ஒருத்தன் தான் நல்ல பரிசு கொடுத்திருக்க. நீ ரொம்ப வெள்ளையா இருக்க, அதனால நான் உனக்கு வெள்ளைக்குட்டின்னு பேர் வைக்கிறேன். வெள்ளைக்குட்டி. ஓ அண்ணா, உங்களோட பரிசு எங்க? நீ எனக்கு பரிசு வாங்கலன்னு மட்டும் சொல்லக்கூடாது. பரிசா? அதான் உங்ககிட்ட சிறப்பான பரிசு இருக்கு. அப்புறம் என்ன? நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். பசிக்குது. நில்லு. நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணனா? எனக்கு ஒரு பரிசு கூடவா வாங்காம இருப்ப? உனக்கு பரிசு தானே வேணும்? இதான் உன்னோட பரிசா? நீ கோவமா இருந்தேனா இத வச்சு விளையாடி உன் கோவத்தை குறைச்சுக்கோ. என்ன? மரத்துக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. என் பண்ண எனக்காக வச்சிருந்த பண்ண நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? நானே அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். என்ன பாக்குற? எதுக்கு இவ்ளோ பெரிய துண்டை நீ எடுத்த? உன்ன ஓடாத. வந்துட்டீங்களா? வாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நான் கிளம்புறேன். அங்கிள் வாங்க. உள்ள வாங்க. வந்து இங்க கூட சாப்பிடுங்க, அப்புறம் போலாம். அம்மா, நீங்க இன்னைக்கு காட்டுக்கு போகவே கூடாது. நான் வீட்டுல தனியா இருக்க விரும்பலம்மா. இங்க பாரு, நாங்க சீக்கிரம் வந்துருவோம். நீ வீட்டுல அமைதியா இருக்கணும். சில பேருக்கு வேணாத்தா யாரு இன்னைக்கு என்ன நாள்னு வேணா மறந்து போயிருக்கலாம். ஆனா நான் மறக்கல. வில்லம்ப எடுத்துட்டு வா. அம்மா, இல்லனா நானும் உங்க கூட காட்டுக்கு வரேன். நான் கண்டிப்பா சொல்றேன், எங்கேயும் நான் ஓடி போக மாட்டேன். அதெல்லாம் வேண்டாம். காடு ரொம்ப ஆபத்தானது. அங்க பயங்கர ஆபத்தான விஷயம் எல்லாம் இருக்கும். நீ அமைதியா கொஞ்சம் வீட்லயே இருக்கணும், சரியா? அம்மா, அம்மா சொல்றத கேளு. அங்க காட்டுல நிறைய ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்கு. நீ உன்னோட முயல் மாதிரி வீட்டுல அமைதியா உட்காந்துரு. ஏத்து, போலாமா? போயிட்டு வரும். நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன். அமைதியா வீட்டுக்கு கிளம்பு. வா போகலாம். நான் வரல. சீக்கிரம் வரேன். சீக்கிரம் வந்துடுவேன். நம்பு. இறக்கி விடுங்க.
இந்த கொடையில என்ன வரைஞ்சு வச்சிருக்கான்? என் முகம் என்ன இப்படியா இருக்கு? இதுல மாமா வாங் வேற எப்பவுமே கோவமா இருக்காரு. என் பிறந்தநாளை கொண்டாடுறது அவ்வளவு பெரிய தப்பா என்ன? நீயாவது என் கூட இருக்கியே வெள்ளக்குட்டி. நீ என்ன பண்ற? நல்லா தெரியும் என்ன சமாளிக்கதான் என் அண்ணன் உன்னை கொடுத்திருக்கான். நீ அசைவியா? நீதான் இப்ப என்கிட்ட வந்துட்டியே, உனக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? உன்னா இதுக்கப்புறம் ஷாஃபின்னு தான் கூப்பிடுவேன். உன்னால எதிர்காலத்துக்கு வேகமா போக முடிஞ்ச நல்லா இருக்கும்ல. நீ வெள்ளக்குட்டியோட சேர்ந்து ஓடுறியா? வா. வெள்ளக்குட்டி எங்க போற? வாங்க. நாம பாதுகாவலனுக்கு பண்ண வேண்டிய சடங்க ஆரம்பிச்சிடலாமா? சடங்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் தயாரா இருங்க. வெள்ளக்குட்டி ஓடாத. இரண்டு காடா? அம்மா இந்த காட்டுக்குள்ள பயங்கரமான அரக்கர்கள் இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. நான் உள்ள போக கூடாது. ஆனா இன்னைக்கு பரிசா கிடைச்ச வெள்ளக்குட்டியை நான் தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. வெள்ளக்குட்டி எங்க போச்சது? வெள்ளக்குட்டி, வெள்ளக்குட்டி, என்ன ஒண்ணு பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க. நீங்க இங்க ஒரு வெள்ளை முயல் குட்டி வந்ததை பாத்தீங்களா? அது கழுத்துல கயிறு கூட இருக்கும். அந்த பக்கமா? ரொம்ப நன்றி. வெள்ளக்குட்டி, நீ எங்க இருக்க? வெள்ளக்குட்டி, வெள்ளக்குட்டி, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க.
யார் இது? வெள்ளக்குட்டி, நீ மனுஷனா மாறிட்டியா? வெள்ளக்குட்டியா? பாக்க அப்படியா இருக்க? கடவுளே, என் கனவுல வந்தவர் ஒருவேளை இவர் தானோ? நான் கேட்ட பிறந்த நாள் பரிசு எனக்கு கிடைச்சிருச்சு போல. பின்னாடி பாருங்க. உயிரின் உயிராய் விளங்கு, நெருப்பின் நெருப்பாய் மாறு. இது கடவுள் கொடுத்த அற்புதமான பரிசு. இது ஆற்றலை அதிகரிக்கும், தீய எண்ணங்களை எரிக்கும். நமக்குள்ள இருக்கிற நெருப்பு தான் புனித மக்களை வித்தியாசப்படுத்தி காட்டுது. இந்த உலகத்துல இந்த ஒரு அடையாளத்தை வச்சுதான் நாம வாழ முடியும். 100 வருஷத்துக்கு முன்னாடி புனித மக்கள் கஷ்டப்பட்ட நாள் இது. கடவுள் மேல ஆணையா சொல்றேன், அந்த கொடூரத்துல இறந்த என்னோட நண்பர்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இறந்தவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும். பல தலைமுறைகளா ஹுவாலி மக்கள் கஷ்டத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹுவாலி மக்களோட பாதுகாவலனா அவங்கள கஷ்டத்துல இருந்து கண்டிப்பா நான் தடுத்தே தீருவேன். எங்க மக்கள் ஒரு காலத்துல மலைவாசிகளா வாழ்ந்தாங்க. சுரங்க வேலைகளை நம்பிதான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா அவங்களோட அமைதியான வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அவங்க வேலை செய்யற இடத்துல பாறைகள் உடைஞ்சு விழுந்தது. ரத்த சிவப்புல ஒரு கல் ஆகாயத்துல தெரிஞ்சது. அது ஒரு மந்திரக்கல். அந்த மந்திரக்கல் அங்க வேலை செய்யற மக்களை எரிச்சது. அவங்க உடல் முழுக்க அந்த நெருப்பு பரவுச்சு. அவங்களோட இந்த வலி ரொம்ப நேரம் நீடிச்சது. அப்பத்துல இருந்து உடம்புல நெருப்பு இருக்கிற ஹுவாலி மக்களா மாறினாங்க. அந்த மந்திரக்கல் நகரும் போதெல்லாம் அவங்க உடம்புல நெருப்பு வரும். அந்த வலி கடவுளோட கருணையால ஹுவாலி மக்களுக்கு அவங்க வலியை குறைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது. அதுதான் இந்த பனிக்கோவில். மலைக்கு அடியில இருந்துச்சு. இங்க பல வருடங்களா உருகாத பனியும் மக்களுக்குள்ள எரியற நெருப்போட வலியை தாங்கக்கூடிய அளவுக்கு குளிர் இருந்துச்சு. மக்களோட வலி தற்காலிகமா குறைஞ்சது. ஆனா அது நிரந்தர முடிவு கிடையாது. உயிரோட இருக்க ஹுவாலி மக்களோட முன்னோர்கள் உதவி கேட்டு ஷேஞ்சி சக்திக்கு போனாங்க. அங்கதான் ஹுவாலி மக்களுக்கு பழங்கால மந்திர விலங்கான ஹுவாஃபன் கிடைச்சது. 24 வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒரு குழந்தைய தேர்ந்தெடுக்கும். அந்த குழந்தை கிட்ட அந்த மந்திரக்கல்ல கட்டுப்படுத்துறதுக்கான சக்தியை கொடுக்கும். மந்திரக்கல் வந்த உடனே
அடுத்த 24 வருஷத்துக்கு மக்களோட பாதுகாப்புக்காக தன்னோட உயிரை கொடுத்து அந்த மந்திரக்கல்ல சமாளிக்கிறது தான் அந்த குழந்தையோட வேலை. ஒரு தலைமுறையா பண்ற தியாகங்கள் தான் இந்த ஹுவாலி மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி மாயக்கல் அவ்வளவா நகரல. ஆனாலும் மனிதர்களுக்குள்ள அந்த நெருப்பு வந்து சேதத்தை ஏற்படுத்துச்சு. ஹுவாலி மக்கள் இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதோட இது மந்திரக்கல் நகர்ற காலம். அதனால பாதுகாவலன் மக்களை பாதுகாக்க வேண்டிய நேரம். ஆனா ஒரு பாதுகாவலனா என்னோட சக்தி போயிடுச்சு. முன்னோர்களே, ஹுவாலி மக்களுடைய 48வது பாதுகாவலன் நான் இப்ப சபதம் எடுக்கிறேன். என்னோட வாழ்க்கையில என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹுவாலி மக்களை நான் பாதுகாப்பேன். கடவுளோட அருள் எப்பவுமே ஹுவாலி மக்களுக்கு இருக்கட்டும். ஜாக்கிரதை. இங்க வழிபடுறதுக்கு பதிலா 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். உண்மைதான். நம்ம யாருக்குள்ளயாவது நெருப்பு வரணும், அப்பதான் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆனா மந்திரக்கல்ல 24 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே நகரும். 3 வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் நடந்திருக்க கூடாதுல்ல. ஆனா ஆமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நீங்க எல்லாரும் கூட பாத்தீங்கல்ல. ஷூஷான் கிட்ட இருந்து ஒளி வந்து இருண்ட காட்டுக்குள்ள போனதை பாத்தீங்கல்ல. எனக்கு என்னமோ பஞ்சபூதங்களும் அந்த மந்திர கல்லோட போராடுதுன்னு தோணுது. அந்த சக்தி கிடைக்கலனா இந்த மந்திர கல்ல நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. ஒண்ணு பண்ணலாம், மந்திர கல்ல பத்தி இன்னும் நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுஷாந்த் கிட்ட தான் மந்திரக்கல் இருந்தது. நாம மந்திரக்கல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் சுஷான நம்ம சந்தேகப்படவே முடியும். எல்லாரும் ஹுவாலி மக்கள் இறந்துட்டதா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சுஷான் மேல சந்தேகப்பட்டா நாம இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா மந்திரக்கல் நகர நேரம் வந்துருச்சு. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? அதை தடுக்கிறது தானே இப்ப நமக்கு முக்கியமே. தடுக்க உங்ககிட்ட யோசனை இருக்கா? ஒரு யோசனை இருக்கு. பாதுகாவலன் மந்திரக்கல்லை சமாதானப்படுத்தணும். ஷெஞ்சி அப்பவே சொன்னார்ல, இங்ஷிதா நம்மளுடைய கடைசி பாதுகாவலனா இருப்பான்னு. அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதோட இல்லாம அதை அழிக்கவும் முடியும் தானே அர்த்தம். ஆனா யுங்ஷியோட கண்ணு கருப்பா தானே இருக்கு. அது மஞ்சள் நிறத்துல இருந்தா தானே பிரச்சனை. எனக்கு என்னமோ யுங்ஷியோட சக்தி போயிடுச்சுன்னு தோணுது. இப்ப அவன் மந்திரக்கல்ல அழிச்சானா அவனும் கூட சேர்ந்து அழிஞ்சிருவான். முயற்சி பண்ணாதான் அந்த மந்திரக்கல்லுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். கொஞ்சம் பொறுங்க. ஒரு பாதுகாவலனா இங்க இருக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அம்மா, ஒரு பாதுகாவலனா சக்தியை இழந்து என் பொறுப்பை செய்ய தவறிட்டேன். ஹுவாலி மக்கள் இத்தனை வருஷம் பொறுத்துக்கிட்டது போதும். இப்ப நான் வளர்ந்துட்டேம்மா. என்னால முடிஞ்சதை செய்யற நேரம் இது. கொஞ்சம் இருங்க. கதவு கிட்ட ஒரு முயல் இருந்தது. இது எங்கனுக்கு கொடுத்த வெள்ளக்குட்டி தானே. இது எப்படி இங்க? அவசரப்பட்டு இரண்ட காட்டுக்குள்ள வந்துட்டாளா? இந்த முயலை பிடிங்க, நான் இரண்ட காட்டுக்குள்ள போறேன். நீ எதுக்காக இரண்டு காட்டுக்குள்ள வந்த? முதல்ல இங்கிருந்து கிளம்பு. சீக்கிரம் வா. அண்ணா, வெள்ளக்குட்டியை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. சொல்றேன்ல. அண்ணா, அண்ணா, பாத்து ஜாக்கிரதை அண்ணா. அவரை விட்டுரு.
ஒரு பாதுகாவலனா என்னால ஹுவாலி மக்களை பாதுகாக்க முடியல. ஆனா இப்போ என்னோட சொந்த தங்கச்சியவே என்னால பாதுகாக்க முடியல. எந்திரி, உனக்கு எதுவும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப நன்றி வெள்ளக்குட்டி. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களோட பேர் என்ன எனக்கு தெரியாது. என்னோட பேரு பாய்குவி. ஒண்ணும் இல்ல, எங்க நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆனா அந்த தீய சக்தியை நான் அழிச்சிட்டேன். இனி எந்த ஆபத்தும் இல்ல. நீங்க ரொம்ப நல்ல சண்டை போட்டீங்க. என் அண்ணா எங்க? பிரச்சனை வரும்போதெல்லாம் என் அண்ணன் எங்கதான் போவான்னே தெரியல. நீங்க ரொம்ப நல்ல மனிதரா இருக்கீங்க. உங்களுக்கு அடிபட்டிருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல இருங்க, நான் உங்களை சரி பண்றேன். ஆம்பளையா இருந்தா கூட வலிய பொறுத்துக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன். கைய காட்டுங்க. அது என்ன உன் கழுத்துல? காட்டு பண்ணி கடிச்சிருச்சான். காட்டு பண்ணியா? பாக்க நல்லா இல்லல்ல? நான் எப்பவும் துணியை வச்சு இதை மறைச்சிடுவேன். அதுல என்ன இருக்க? என்ன சொன்னீங்க? ஆமா ஆமா, தழும்பெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கட்டு போட்டுட்டேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஏற்கனவே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு முக்கியமான வேண்டுதலுக்கு போயாகணும். ஓ, நீங்க கிளம்புங்க, நான் தனியாவே போயிடுவேன். நிஜமாவா? உங்களுக்கு வெளியே போற வழி தெரியுமா? என்ன நம்புங்க, வழி எனக்கு நல்லாவே தெரியும். சரி, பரவாயில்ல. நீங்க இந்த ஜூவி நட்சத்திரம் வழியாவே போங்க. ஒரு 30 நிமிஷம் போனீங்கன்னா காட்டை விட்டு வெளியே போயிடலாம். புரியுதுல்ல? இவரு ரொம்ப அழகா இருக்காரே. அவரு சிரிக்கும் போது ஏன் என் கண்ணுல நட்சத்திரம் எல்லாம் மின்னுது? சரி, நேரம் ஆகுது. நான் எங்க இருந்து கிளம்புறேன். பாத்து போங்க. அடிச்சு அவர்கிட்ட என் பேரு சொல்ல மறந்துட்டேன். என் பேரு யுயிங்னா. என்ன மறந்துடாதீங்க. நட்சத்திரமா? உதவிக்கு வாங்க. இவனுக்குள்ள நெருப்பு வந்துருச்சு. அங்க என்னதான் நடந்துச்சு? இவனுக்குள்ள நெருப்பு வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நாங்க போயிட்டேன். இல்லனா இறந்திருப்பான். பார்த்து மெதுவா. இங்ஷி, இங்ஷி,